எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொமாட்டிக் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்கு. இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்துங்க. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பாயில்டு மெத்தட்ல ஆயில் வந்து சூடு பண்ணிக்கணும். டபுள் பாயில்டு மெத்தட்ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கீழ ஒரு பாத்திரத்தில தண்ணி சூடாயிட்டே இருக்கும். மேல அதுக்குள்ள ஒரு கிண்ணம் வச்சு அதில எண்ணெய ஊத்தி சூடு பண்ணணும். அதுதான் டபுள் பாயில்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த எண்ணெய சூடு பண்ணிட்டு, நம்ம ஸ்கின் பொறுக்குற அளவுக்கு சூடு ஆனதுக்கப்புறம், அத எடுத்து அந்த மூட்டுகள்ல நல்லா தேய்க்கணும். தேய்க்கணும்னா ரொம்ப அழுத்தி வலிக்கிற மாரியெல்லாம் தேய்க்கக்கூடாது. சும்மா இப்படி ரப் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம ஸ்கின்னும் உரசும்போது ஒரு சூடு வரும் இல்லைங்களா? அந்த சூடு வர்ற அளவுக்கு அந்த எண்ணெய தேய்ச்சுட்டு, அது மேல வந்து ஹாட் வாட்டரு ஒத்தடம் குடுத்தா, இந்த மூட்டு வலி வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸ்ல கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். இதையே பேஸா வச்சு இப்போ ஆயில் எல்லாம் வெளியில போறப்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு நல்ல சாரி கட்டிட்டு இருக்கோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, இல்ல ஒரு வேற எங்கேயாவது நம்ம வெளியில டிராவல் பண்ணும்போது மூட்டு வலி இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த ஆயில் எடுத்துட்டு போயிட்டு இந்த வேலை பண்ண முடியாது. அப்போ இந்த ஆயிலையே பேஸா வச்சு க்ரீம் ஒண்ணு பண்ணியிருக்கோம். பெயின் க்ரீம்னு சொல்லிட்டு. அத வந்து டிராவலிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பட்டு சாரி கட்டிட்டே அத வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டு சாரில ஸ்ட்ரெயின் ஆகாது.